அகிலத்தை ஆளக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி எடுத்த அவதாரங்கள் எண்ணற்றவை. அதில் மகிஷாசுர மர்த்தினி என்கிற அவதாரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மகிஷாசுர மர்த்தினி அவதாரத்திற்கு முன்பாக அன்னை ஆதிபராசக்தி 8 அட்டகாளிகளாக தோன்றி பின்பு 8 அட்டகாளிகளும் ஒரு சேர இணைந்த சாமுண்டீஸ்வரியாக மகிஷாசுரனை வதம் செய்த அவதாரம் தான் மகிஷாசுர மர்த்தினி என்பது. இந்த அவதாரத்திற்கான வரலாறு, முன் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இன்னைக்கு மைசூர் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு இடம் தான் அன்றொரு காலத்தில் மகிஷா என்று அழைக்கப்பட்டது. சோ அந்த மகிஷாவை ஆண்ட சூரன், அதாவது அரக்கன், அவர் பெயர் தான் மகிஷாசுரன் என்று ஆனார். இந்த மகிஷாசுரன் என்கிற அரக்கனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, அதாவது எருமை தலை, அரக்கனுடைய உடம்பு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கரடு முரடான ஒரு கடுமையான தோற்றம். சோ இந்த தோற்றத்தில் இவர் ஈஸ்வரனாகிய சிவபெருமானிடம் கடுமையான தவம் புரிகிறார். இந்த கடுமையான தவத்திற்கு என்ன பலன், அதாவது எந்த நோக்கத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அண்ட சராசரங்கள், அதாவது 14 லோகங்களையும் அடக்கி ஆள வேண்டும். அது பறவை, விலங்குகள், எந்த ஒரு மனிதர்களாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது. அதுவும் குறிப்பாக பெண்ணின் கருவில் இருந்து தோன்றிய எந்த மனிதர்களிடமிருந்தும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற ஒரு வரத்தை வேண்டி அவர் சிவபெருமானிடம் கடுமையான தவம் புரிந்தார். சோ இந்த தவத்திற்கு ஈஸ்வரனாகிய சிவபெருமானும் அருள் கூர்ந்தார். சிவபெருமானின் அருளினால் மகிஷாசுரன் என்ற அரக்கனுக்கு சாகா வரம் கிடைத்தது. ஈஸ்வரனாகிய பரம்பொருள் ஏதாவது ஒரு வரம் ஒருத்தருக்கு கொடுக்கிறாருன்னா நிச்சயமா அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் நிச்சயம் இருக்க வேண்டும். சோ அந்த மாதிரிதான் இந்த வரலாறு. வரம் பெற்ற மகிஷாசுரன் அரக்கன் சோ அண்ட சராசரங்கள், 14 லோகங்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், ஜீவராசிகள்னு சொல்லி எல்லாரையுமே ரொம்ப அடிமைப்படுத்தி கொடூரமாக தாக்கி சோ ரொம்பவே கொடுமையான ஒரு ஆட்சியை அவன் நடத்திட்டு இருந்தான். சோ இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் எல்லா தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோருமே ஈஸ்வரனாகிய சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. அப்போதுதான் ஈஸ்வரனாகிய பரம்பொருள் தான் கொடுத்த வரத்திற்கான காரியமான நிகழ்ச்சிகள் வர தொடங்கிவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். ஈஸ்வரனாகிய சிவபெருமான் தன்னுடைய வரத்திற்கான செயல்களை செய்ய ஆரம்பித்தார். அதாவது 14 லோகங்கள், அதில் 14வது லோகமாகிய பாதாள லோகம் நாகலோகம், அதாவது நாகலோகம் ஒரு சைடும், அதே சமயம் யமதர்ம லோகம் இன்னொரு சைடும் இருக்கும். சோ அதுல பாதாள லோகத்துலதான் நாகங்கள், அதாவது நாகலோகம் அடங்கி இருக்கிறது. அந்த நாகலோக பட்டினத்தில் அதாவது நாகராணியும் நாகராஜரும் சோ இருவருக்குமே எத்தனையோ காலங்காலமாக அவங்களுக்கு குழந்தை வாரிசே இல்லாம இருந்தது. சோ அதனால அவங்க எவ்வளவோ காலமா இங்க தவம் இருக்கிறாங்க ஈஸ்வரனாகிய சிவபெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி. சோ அதற்காக தான் இந்த லீலை. அந்த நாகராணிக்கும் நாகராஜருக்கும் குழந்தை வரம் கொடுக்க ஈஸ்வரன் சிவபெருமான் எண்ணினார். சோ அதன் விளைவாக பார்வதி ஈஸ்வருடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சமயம் ஈஸ்வரன் தியானத்தில் இருக்கிறார். சோ அந்த சமயம் பார்வதி சோ விளையாட்டாக, அதாவது விளையாட்டுன்னு நம்ம சொல்றோம், ஆனா அதுவுமே ஈஸ்வரனுடைய ஒரு லீலை தானே தவிர வேற எதுவும் இருக்காது. ஈஸ்வரனுடைய கண்களை பார்வதி அன்னை விளையாட்டாக தன் கைகளால் மூடுகிறார். சோ அந்த சமயத்துல அண்ட சராசரங்கள் எல்லா லோகங்களுமே இருட்டடைந்து போய்விடுகிறது. ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து விடுகிறது. சோ இதனால் தியானத்தில் இருந்த சிவபெருமான் மிகவும் கடுமையான கோபம் கொள்றார். அந்த சமயத்தில் அவர் நெருப்பில் இருந்து, அதாவது நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றக்கூடிய நெருப்பு ஜுவாலையால் பார்வதி தேவி எரிக்கப்பட்டு 8 பிண்டங்களாக விழுகின்றது. சோ அந்த 8 பிண்டங்களையுமே ஈஸ்வரனாகிய சிவபெருமான், அதாவது பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய நாகலோகத்திற்கு சென்று அந்த நாகராஜரிடம் கொடுத்து நாகக்கண்ணிக்கு கொடுக்குமாறு சொல்கிறார். சோ அந்த நாகக்கண்ணி அந்த பிண்டங்களை உண்கிறார். அதன் மூலமாக அவர் குழந்தை கரு உருவாகி குழந்தையாகிறது. அதாவது 8 நாகக்கண்ணிகள் பிறக்கிறதுக்கு இந்த ஒரு லீலை ஆரம்பமாகிறது. 8 நாகக்கண்ணிகள் தோன்றுகிறார்கள். சோ அவங்கதான் அட்டகாளிகள், அதாவது அஷ்டகாளிகள்னு சொல்ற ஒரு பிரசித்தி பெற்ற பெயராகும். அதில் உள்ள ஒரு கருத்து என்ன புரிஞ்சிருக்கோம்னா, அதாவது அன்னை ஆதிபராசக்தியுடைய பார்வதி அன்னை தான் 8 அட்டகாளிகளா தோன்றியிருக்காங்கிறது நமக்கு மனசுல. அட்டகாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது கருமுட்டையில் இருந்து வெளிவருபவர் முத்தாரம்மா என்கிற முத்துமாரி அம்மா. முட்டையில் இருந்து உருவாகினவங்க தான் உச்சினி மாகாளி, அதாவது பத்ரகாளி அம்மா, எல்லை காளி அம்மா அப்படின்னு சொல்ற காளியம்மா உருவாகிறாங்க. 3வது கருமுட்டையில் இருந்து 3 தலைகளை கொண்ட
முப்பிடாதி, அதாவது முப்பிடாரி, முத்தாளம்மன் அப்படிங்கிற அட்டக்காளி உருவாகிறாங்க. 4வது கருமுட்டையிலிருந்து உலகளந்தாள், அதாவது உலக நாயகி, பொன்னிறத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அட்டக்காளி வந்து உருவாகிறாங்க. 5வது கருமுட்டையிலிருந்து அங்கேயர்கண்ணி, அதாவது நாகவள்ளி, நாகக்கண்ணி, நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லிற அட்டக்காளி வந்து தோன்றுறாங்க. 6வது கருமுட்டையிலிருந்து செண்பகவள்ளி, அதாவது வடக்கு வாசல் செல்வி, படைவீட்டம்மன், அதாவது போருக்கு செல்லக்கூடிய படை வீரர்கள்லாம் இந்த அம்மனை வழிபாடு செய்துட்டு தான் போவாங்க. 7வது கருமுட்டையிலிருந்து சந்தனமாரி, ஆகாசமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டக்காளி வந்து தோன்றுறாங்க. சோ 8வதாக தோன்றக்கூடிய கருமுட்டையில் இருந்து வருபவர் காந்தாரி அம்மன். சோ இப்படி அஷ்டகாளிகளுமே, அதாவது ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்துல நிறைஞ்ச பௌர்ணமி நாள் செவ்வாய் தினத்தன்று ராகு காலத்தில் இந்த அட்டக்காளிகள் வந்து தோன்றுகிறார்கள். இந்த காளிகளின் தோற்றம் எப்படி இருக்குன்னா, அதாவது மனித உருவத்துல இவங்க வந்து உருவாக்குறாங்க. அப்போ தன்னுடைய தாய் தந்தை வந்து நாக உருவத்துல இருக்காங்க. அஷ்டகாளிகள் 8 பேருக்குமே, அதாவது நாம எப்படி இப்படி பிறந்தோம், நம்மளுடைய பெற்றோர் நாக உருவத்துல இருக்காங்க, நாம மனித உருவத்துல இருக்கோம், எப்படி, சோ நம்முடைய பிறப்பின் ரகசியம் தான் என்ன, இப்படின்னு பல கேள்விகள் அவர்களுடைய மனதில் எழுந்தது. சோ அதனால இந்த கேள்வியை தன்னுடைய தாய் தந்தையிடம் கேட்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க, நாகராஜரும் நாகக்கண்ணியும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எத்தனையோ காலங்காலமா நாங்க குழந்தை இல்லாமல் இருந்தோம். சோ நாங்க ஈஸ்வரனிடம் அந்த அளவுக்கு தவம் செய்தோம், அருள் கூர்ந்து உங்களை எங்களுக்கு குழந்தைகளா தந்தாங்க. சோ அவருக்கு தான் தெரியும் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன என்று. சோ உங்களை படைத்த அந்த ஈஸ்வரன் ஒரு நாள் வருவார், நிச்சயமாக உங்கள் பிறப்பினுடைய காரண காரியத்தை அவர் சொல்லுவார். சோ அந்த சமயம் எங்களுக்கும் உண்மை தெரியும், உங்களுக்கும் தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்லி அமைதியாக தங்களுடைய வாழ்நாளை அவங்க கழிக்கிறாங்க. சமயத்தில் தான் மகிஷாசுரனின் அட்டூழியம் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. சோ இவங்களுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னா, அவர் ஈஸ்வரனாகிய சிவபெருமான் அருள் கூர்ந்த 8 அட்டக்காளிகளும் நாகலோகத்தில் இருந்து, அதாவது கைலாயத்திற்கு வர வேண்டும் என்று இவர் கட்டளை பிறப்பித்தார் நந்தி பெருமானிடம். சோ அதுபோல நந்தி பெருமானால் இவர்கள் வந்து கைலாயத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். அட்டக்காளிகளுமே ஈஸ்வரனாகிய சிவபெருமானிடம் தங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, தாங்கள் ஏன் இந்த மனித பிறவில் பிறந்தோம், எங்களுடைய பெற்றோர் வந்து நாக வடிவில் இருக்கிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளை ஈஸ்வரனாகிய சிவபெருமானிடம் கேட்கிறார்கள். அதற்கு சுவாமி அருள் கூர்ந்து, அதாவது நேரம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு இதற்கான பதில் தெரியும். உங்களுடைய பிறப்பிற்கான காரணம் என்ன அப்படின்னா, மகிஷாசுரன் என்கிற ஒரு அரக்கனை 8 அட்டக்காளிகளும் சேர்ந்து வதம் செய்ய வேண்டும் என்று பணித்தார். 8 அட்டக்காளிகளுமே மகிஷாசுரன் என்கிற அரக்கனை கடுமையான போராட்டத்தினால் போராடி அவனை வந்து வதம் செய்யறாங்க. அதிலும் குறிப்பாக மகிஷாசுரனுடைய ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா கூட அதிலிருந்து இன்னும் ஆயிரக்கணக்கான மகிஷாசுரன்கள் வந்து உருவாக்குவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு தோற்றமும் வரமும் கொண்டவனாக்கும். சோ அந்த சமயத்தில் என்ன பண்றாங்க, இந்த 8 அட்டக்காளிகளும் ஒரு சேரம் ஒன்றாக இணைகிறார்கள். அதாவது ஒரு சக்தியாக, அதாவது சாமுண்டீஸ்வரியாக அவதாரம் எடுக்கிறாங்க. அவதாரம் எடுத்து அந்த மகிஷாசுரனை வதம் செய்யறாங்க. வதம் செய்த பிறகு அந்த மகிஷாசுரன் என்கிற ஆத்மா வந்து அட்டகாளிகளிடமும் சரணடைந்து பணிந்து, அதாவது தனக்கு நல்ல ஒரு அவதாரம் வேண்டும் என்று அவங்கள்ட்ட கேட்கிறாரு. சோ அந்த சமயம்தான் அந்த எருமை தலையாக இருந்த அந்த அரக்கனுடைய தலையை எடுத்துட்டு, சோ அவர் வந்து என்னைக்குமே அரக்கர் குலத்துக்கு ராஜாவா இருந்தவர் இல்லையா, சோ அதனால இன்னும் ராஜா தான், ஆனா நல்ல விஷயத்திற்கு அப்படின்ன மாதிரி, அதாவது காட்டுக்கு ராஜா சிங்கம். சோ அந்த மாதிரி சிங்கத்துடைய தலையை அந்த மகிஷாசுரன் அரக்கனுக்கு வந்து தோற்றமாக செய்யறாங்க. சோ அதுக்கப்புறம் எப்பவுமே, அதாவது அம்மையாகி ஆதிபராசக்தியை நான் தாங்கக்கூடிய வாகனமாக நான் விளங்க வேண்டும்னு சொல்லி அவர் வந்து கேட்கறனால, சோ அவருக்கு அந்த வரத்தை 8 அட்டகாளிகளும் சேர்ந்த சாமுண்டீஸ்வரி கொடுக்கறாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு எல்லா அம்மன் ஆலயங்கள்லயும் நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் சிம்ம வாகினியாக அம்மை வந்து போற்றப்படுகிறார். சிம்ம வாகனத்திற்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது அநியாயம், அதர்மம், அக்கிரமம், அப்புறம் வந்து நெகட்டிவான விஷயங்கள், இந்த மாதிரி இதனால தலை விரிச்சாடுவாங்கல்ல, பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வம் இல்லாத அழிவுக்கான குணங்கள் இருக்கும் இல்லையா. சோ அந்த குணங்களை எல்லாம் அடக்கி ஆண்டு, சோ அன்னையிடம் முழுமையாக பணிந்து சரணடைந்து அம்மையை தாங்கக்கூடிய வாகனமாக அதற்கான ஒரு அடையாள ஒரு சின்னமாகத்தான் இந்த சிங்கம் வந்து விளங்குகிறது. சோ மகிஷாசுரன் விளங்குகிறார். அதுதான் சிம்ம வாகனமாக அன்னைக்கு மாறியது. மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்று 8 அஷ்டகாளிகளுமே
கைலாயத்துக்கு வராங்க. சோ அங்க வந்து ஈஸ்வரனிடம் வந்து அருள் கூர்ந்து நிற்கும் போது 8 அட்டகாளிகளிடமே, அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநியாயம் அதர்மங்கள்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே எல்லா யுகத்திலுமே தலைவிரித்தாடும். சோ அந்த சமயத்தில் எல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடும் போதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நீங்கள் இந்த மண்ணில் தெய்வங்களாக இருந்து, காக்கும் தெய்வங்களாக இருந்து அருள்பாலிக்க வேண்டும், மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பணிக்கிறார். ஈஸ்வரனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட 8 அட்டகாளிகளும் அதில் முதலாவதாக உள்ளவங்க தான் முத்தாரம்மன்கிற முத்துமாரியம்மா. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது மண்ணில் வாழக்கூடிய உயிர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நான் தண்டிப்பேன், அந்த தண்டித்து அவர்கள் திருந்திய பிறகுதான் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை வந்து வரம் வேணும் அப்படின்னு ஈஸ்வரனிடம் கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து அவர் தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் வேணும் இல்லையா? சோ அதுக்காக ஈஸ்வரனாகிய சிவபெருமான் என்ன பண்றாருன்னா 108 அதாவது பச்சை முத்துக்கள் முத்தாரம்மனிடம் ஈஸ்வரன் ஆகிய சிவபெருமான் வந்து கொடுக்கறாங்க. சோ அதை வாங்கி கொண்ட முத்தாரம்மன் ஆகிய முத்துமாரியம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 8 முத்துக்களையுமே சக்தி வாய்ந்தவையா அப்படிங்கறத சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஈஸ்வரனாகிய சிவபெருமான் மீதே வீசுறாங்க. உடல் முழுவதும் அந்த முத்துக்கள் தெரித்து ஈஸ்வரனாகிய பரம்பொருள் உடல் மீது பட்டு, சோ அவராலேயே வந்து அந்த வீரியத்தை, அதனுடைய அந்த முத்துக்களுடைய வீரியத்தை தாங்க முடியாத வண்ணம் அந்த ஈஸ்வரனாகிய சிவபெருமான் வந்து சுருண்டு விழுந்துறாரு. சோ அந்த சமயம் முத்தாரம்மன் என்ன பண்றாங்க, அவங்களே செய்வதறியாது நிக்கிறாங்க. ஏன்னா முத்துக்கள் வந்து சக்தி வாய்ந்தறியான்னு தான் பார்த்தாங்க. சோ அது இந்த அளவுக்கு இப்படி இருக்குங்கிறது முத்தாரம்மாவுக்கும் தெரியாது. சோ அதனால என்ன பண்றாங்க, நாராயணரிடம் வந்து இதுக்கான ஒரு ஆலோசனையை வந்து கேக்குறாங்க. சோ அப்ப நாராயணர் என்ன சொல்றாருன்னா, முத்தாரம்மாவாகிய முத்துமாரியம்மா தான் போட்ட முத்துக்களை தான் எடுக்க வேண்டும் தாயி என்று சொல்றாரு. அது ஆனால் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை மட்டும் சொல்றாரு. என்னன்னா, தலைவாழை இலை விரித்து அன்னை ஆதிபராசக்தியின் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தால் தோன்றியதுதான் வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலைகளால் அந்த உடல்ல வந்து நம்ம நீவி தடவி கொடுக்கும் போது அந்த முத்துக்கள் உதிர்வதற்கு வாய்ப்பு உண்டு. சோ ஆனா இந்த வேலையை வந்து முத்துமாரி அம்மா தான் செய்ய முடியும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க. சோ அதை கேட்டுக்கொண்ட முத்தாரம்மாவும் அதன்படி செய்யறாங்க. அதில் ஈஸ்வரனாகிய சிவபெருமான் வந்து பரிபூர்ணமா குணமாகிறாரு. சோ எல்லோரும் மகிழ்ச்சி விடுறாங்க. ஆனா அதே சமயம் அந்த முத்துக்களுடைய வீரியம் இத்தனை சக்திகளா அப்படிங்கறதை உணர்ந்த ஈஸ்வரனாகிய சிவபெருமான், தெய்வத்தாலேயே தாங்க முடியலன்னா அப்ப மனித உடம்புகள் வந்து எந்த அளவுக்கு தாங்கும்? சோ அதனால அந்த வீரியத்தை வந்து, அதாவது பச்சை முத்துக்களாக இருந்ததை வறுத்து அது வந்து அதனுடைய வீரியத்தை குறைத்து அம்மையிடம் கொடுக்கறாங்க. சோ அதை பெற்றுக்கொண்ட முத்தாரம்மா எல்லா வரங்களையும் வாங்கிக்கிட்டு தான் 8 அஷ்டகாளிகளும் இந்த பூலோகத்தில் வந்து வீற்றிருக்கிறாங்க. அஷ்டகாளிகளுக்குமே தனித்தனி வரலாறுகள் பூலோகத்தில் வந்ததுக்கு அப்புறமா உண்டு. சோ அதுல முத்தாரம்மன் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா அநேக கிராமங்கள்ல முத்தாரம்மா அப்படிங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வரலாறுகள் சொல்லப்படுகிறது. துளசி முத்தாரம்மாவுடைய வரலாறு வந்து இன்னொரு விதமாக இருக்கும். சோ இந்த தேவர்கள், முனிவர்கள், மகா சித்தர்கள், மனிதர்கள்னு சொல்லிட்டு எல்லோரையுமே மீட்டெடுத்தவங்க இந்த 8 அஷ்டகாளிகளும் இல்லையா? சோ அதனாலதான் அவங்களுக்கு நன்றி கூறுற விதத்துல, அதாவது துளசி முத்தாரம்மா கோயில்ல ஒவ்வொரு வருடமும் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, வயதானவங்களும் சரி, சோ அதாவது ஒவ்வொரு வேஷம் தரிக்கிறாங்க. அதாவது முனிவர்களா இருப்பாங்க, தேவர்களா இருப்பாங்க. சோ ஒவ்வொரு வேஷங்களை தாங்கள் தரித்து கொண்டு அது 48 நாள் விரதம் இருந்து அந்த அம்மைக்கு நன்றி கூறக்கூடிய விதத்துலதான் அந்த துளசி முத்தாரம்மா கோவிலுக்கு வந்து தன்னுடைய வழிபாடை நடத்துக்கிறாங்க. முத்தாரம்மா கோவிலில் கொடை விழாவின் நிறைவு நாளான மகிஷாசுரன் வதமும் அங்கு நடைபெறுகிறது. ரொம்பவே பிரசித்தி வாய்ந்தது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய 8 அஷ்டகாளிகளின் பிறப்பை குறித்து நான் சொல்வதற்கும் நினைப்பதற்கும் எனக்கு பாக்கியம் கிடைத்ததை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன்.